குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 19, 2025 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்னு உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காலத்திற்கு சைக்காலஜி மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் டார்கெட் 20 அப்படின்றதுல சைக்காலஜி மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து தொடங்கியிருக்கோம். இதில் மொத்தம் வந்து டாபிக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 தேர்வும், ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தேர்வுகளும், ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தேர்வு வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 14 தேர்வு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடைபெறும். மொத்தம் 1000 வினாக்கள் கிடைக்கும். இதுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 21 தொடங்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் கொஷின் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டுமே தான் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? அடுத்து, அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு தொழில் வழித்தட திட்டத்தின் கீழ் அதிநவீன வசதிகளுடன் கட்டமைக்கப்பட்ட பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் ஆலையில் முதலாவதாக தயாரிக்கப்பட்ட ஏவுகணை தொகுப்பை வந்து பார்த்திங்கன்னா ஆயுதப்படைகள் பயன்பாட்டுக்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து பார்த்திங்கன்னா அவர் மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேச முதல்வரான யோகி ஆதித்யநாத் ஆகியோர் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கொடியசைத்து வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? மித்த டீட்டெயில் எதுவுமே தேவையில்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிநவீன பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிக்கக்கூடிய அதிநவீன ஆலை எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததாக லடாக் வன்முறை தொடர்பாக அந்த யூனியன் பிரதேச மக்கள் கோரிக்கை ஏற்று நீதி விசாரணைக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருக்குது. உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியான PS சௌகான் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா நீதி விசாரணை குழு வந்து பார்த்திங்கன்னா அமைக்கிறாங்க. ஓகேங்களா? எல்லாம் குரூப் 1 குரூப் 2 லெவல் கொஸ்டின், அதெல்லாம் பார்த்துக்கணும். கண்டிப்பாக இன்டர்வியூவில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுருவாங்க. ஓகேங்களா? இன்டர்வியூவில் நீங்கள் தமிழ்நாடு வரைக்கும் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுட்டு போனாலும் வேலைக்கு ஆகாது. நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவும் தெரிஞ்சுட்டு போகணும். என்ன கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எதுக்காக ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அடுத்தது, பெற்றோரை வந்து பார்த்திங்கன்னா கவனிக்காமல் அலட்சியப்படுத்தும் அரசு ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களுடைய சம்பளத்தில் 10 முதல் 15% வரை சம்பள பிடித்தம் செய்யப்பட்டு அவர்கள் பெற்றோருக்கு அளிக்கும் வகையில் புதிய சட்டம் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் கொண்டு வரப்படும் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? இதுதான் முதல் முறை, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, சீனாவில் நடைபெறும் உலக வில்வித்தை கோப்பை போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. இந்த போட்டியில் காம்பவுண்ட் பிரிவில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை அப்படின்ற சாதனை வந்து பார்த்திங்கன்னா படைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து மற்ற பிரிவுகள் நம்ம வாங்கியிருக்கோம். இது காம்பவுண்ட் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வாங்கியிருக்காங்க. துருக்கியில் நடைபெற்ற சீனியர் மகளிர் சர்ப்ரைஸ் ஷாட்லைஸ் அப்படின்ற பிரிவில் வாள்வீச்சு போட்டியில் தமிழகத்தினுடைய பவானி தேவி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? தமிழக வீரர் வீராங்கனை பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா PCSCயில் கேட்கக்கூடிய கேள்விகள். அதனால் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான், தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்த நாள் பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்ட இந்த டெஸ்ட் பேட்ச் என்னென்னு அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்களுக்கு வந்து நம்ம கட்டண சலுகை வழங்கணும். சரிங்களா? இந்த கட்டண சலுகை பயன்படுத்தி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா ஒரு 5 டாபிக் ஃபஸ்ட் டெஸ்ட்லேயும், அடுத்தது ஒரு 5 டாபிக், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-9 டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 45 டாப்பிக்லேருந்து வந்து நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். ஓகேங்களா? இந்த 45 டாபிக் அப்படியே திருப்புதலாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1 to 10 மொத்த டெஸ்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்புதல். அப்புறம் 6 to 10 புக் பேக்குக்கு மட்டுமே, மேக்ஸ் புக் பேக்குக்கு மட்டுமே ஒரு டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 13வது டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உளவியல் முழுசாக, மேக்ஸ் முழுசாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 14 தேர்வு நடத்துகிறோம். விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து கடைசி டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.